ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் சின்ன சின்ன வேடங்களில் தலை காட்டி வந்த மனோபாலா அவர்களை கே.எஸ். ரவிக்குமார் பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் மேடையில் பேசும்போதெல்லாம் கீழே இருக்கிறவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, நீங்கள் நடிக்கலாமே, உங்களுக்கு நடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே மனோபாலா, அதெல்லாம் வேணாம் இயக்குனரே, நான் எப்பொழுதுமே இயக்குனர் தான், படம் இயக்குவதோட நம்ம வேலையை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு படம் இயக்குறேன், அந்த படத்தில் நீங்கள் முழுசாக நடிக்கிறீங்க, நீங்கள் வேறு எதுவுமே பேசக்கூடாது, உங்கள் டேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவரை கட்டாயப்படுத்தியிருக்கிறார். இவ்வளவு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி பாதி மனதோடு தான் இயக்குனர் மனோபாலா அவர்கள் நடிகர் மனோபாலாவாக அந்த படத்தில் இறங்கியிருக்கிறார். அந்த படம் தான் நட்புக்காக. இந்த நட்புக்காக படத்தில் படம் முழுவதும் வர்ற மாதிரியான ஒரு பிரமாதமான கேரக்டரில் மனோபாலா அவர்கள் அசத்தி இருப்பார். ரொம்ப ஒல்லியான உடல்வாகு, இவர் நக்கலாக பேசுகிற அந்த வசனம், இவருடைய ஹேர் ஸ்டைல், இது எல்லாமே